இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் வருக வருக என வரவேற்பதில் பெரிய சந்தோஷம். அமைதி காத்து இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்னவோ அதை நிறைவேற வல்ல ரஹ்மான் துணை செய்வானாக. எல்லாரும் உங்க மொபைல சைலண்ட் மோட்ல போட்டுருங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அமைதியாக உங்களுடைய செவிகளுக்கு பதிலாக உங்களுடைய உள்ளங்களை கொடுங்க. காலையில தான் ஃபஜ்ருக்கு பிறகுதான் தூங்குவோம். இன்னைக்கு அந்த தூக்கம்லாம் கட்டு எல்லாருக்கும். உங்க எல்லாருக்காகவும் அல்லாவுக்காகவும். அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வான், ரொம்ப சந்தோஷப்படுவான் இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால இந்த கொஞ்ச நேரம் எல்லாரும் ரிலாக்ஸா உட்காரலாம், என்ன தவிர எல்லாரும். என்னுடைய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சத்தமா சொல்லாமே பதில். இறைவன் மிகப்பெரியவன். எத்தனையோ ரமலான் நோன்புகளை கடந்து வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில. பிறந்ததுல இருந்தே முஸ்லீமா இருக்கக்கூடிய உங்கள எத்தனையோ பேர், உங்களுக்கு எத்தனை வயசோ அத்தனை ரமலான் நோன்புகளை கடந்து வந்திருப்பீங்க. ஃபாத்திமா சபரிமாலாவாகிய நான் 4வது நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ். வெறும் சபரிமாலாவாக இருந்த எனக்கு இறைவன் இஸ்லாத்தை தரவில்லை என்றால் என்னோட உயிர் எப்பயோ போயிருக்கணும். ஆனா இறைவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்து ஒரு 15 ஆண்டுகளாக நம்மை தயார்படுத்தினான். ஒவ்வொரு இடத்துலையும் இங்க வந்திருக்க எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு தெரியும். நாங்க கஷ்டப்படுறவங்களா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுங்க. தேவை உடையவர்களுக்கு, சரியான தேவை இருக்கிறவங்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து சொன்னோம். இறைவன் மிகப்பெரியவன். என்ன மாதிரியான உலகத்துல வாழ்றோம்னா, இறைவன் வானத்தை பொழந்து கொட்டி கொடுத்துட்டாலும் எனக்கு பத்தலைன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் மாறிடுச்சு. கொடுக்கறதுல திருப்தி அடைவோம், இருக்கிறதுல சந்தோஷப்படுவோம். இப்ப நடக்கக்கூடிய இந்த சத்தங்களுக்கும் அது ஒரு காரணம். ஒரு சத்தம் கேக்குதே, அதான் வெளியே தான். போதும்னு அடையக்கூடிய நிலைமை இல்லாததுனாலையும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க் அறிஞர், 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை, தங்கம் போல பிள்ளை, பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, எல்லா வசதியும் இருக்கு, காரு, பங்களா, சமூக அந்தஸ்துன்னு எல்லாம் இருக்கு. சந்தோஷமா அந்த பிள்ளைய பார்த்து வளர்த்து கட்டி கொடுத்து எந்த கவலையும் இல்லை, செய்யலாம். ஆனா அந்த பிள்ளையோட உயிரை இறைவன் எடுத்துக்கொண்டான். உயிர் போன உடனே அந்த தகப்பனார் என்ன சொன்னாரு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். நம்மளாம் பெருசா நினைக்கிறது எல்லாத்தையும் தாண்டி உயிரைத்தான். அந்த உயிர் போகும்போது கூட அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு தான். இத்தனை நாள் என்னோட மகள் கஷ்டப்பட்டா, உடம்பு சரியில்லை, இனி போகிற இடம் அவளுக்கு சிறப்பா இருக்கட்டும்னு மனசுல இருக்க அத்தனை துக்கத்தையும் தாண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்துற ஒரு தகப்பன் இருக்காங்களே, ஒரு தாய் இருக்காங்களே. அப்படி நம்ம எல்லா கஷ்டத்திலையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டோம்னா அல்லாஹ் பாதுகாத்துருவான். ஆனா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு பதிலா ஐயோ நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு பெருங்குரலிட்டு நம்ம கத்தும் போதுதான் சிக்கல், பிரச்சனை எல்லாமே. இறைவன் பாதுகாக்கணும். இங்க இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கலாம். என்னோட வாழ்க்கையில 15 வருட காலமாக ஏதோ ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்திலையுமே கஷ்டங்கள். குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல, சமூகத்துல, என்னோட லட்சியங்கள்ல, என்னோட கனவுகள்ல. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாமே எனக்கு என்பதை தாண்டி பிறருக்குன்னு நான் நிக்கிறேன். பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, பெண்களுடைய வரதட்சணை கொடுமைக்கு எதிராக, மாதவிடாயின்னு சொல்ற பீரியட்ஸ், தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறதுக்கு எதிராக, பொம்பளை பிள்ளைய பிறந்துருச்சுன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதற்கு எதிராக, பொம்பளை பிள்ளைனா பள்ளிக்கூடத்துக்கு படிக்க கூடாதுன்னு அடிமைப்படுத்துறதுக்கு எதிராக,
இப்படி பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக நிக்கிறதுனால அத்தனை இடத்துலயும் அவ்வளவு நோவினைகள், அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், சூழ்ச்சிகள். அரசு பள்ளியில ஆசிரியராக இருந்து பிள்ளைகள் ஒரு தேர்வுனால, ஒரு பரீட்சையினால மரணிக்கும் போது, தற்கொலை செய்யும் போது அதை எதிர்த்து நான் என்னோட அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்றேன். வேண்டாம், எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், மாச காசு வேண்டாம், என்னோட பிள்ளைகள் சமமான கல்வி இல்லாம சாகக்கூடாதுங்கிறதுக்காக. அதுக்கு பிறகு நான் சந்திச்ச சூழ்ச்சிகளை இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம வீட்டுல நம்ம பிரச்சனைய பார்க்கும் போதே நமக்கு இவ்வளவு கஷ்டம் வருதே. எந்த பிள்ளையும் எந்த பிரச்சனையிலையும், எந்த பொம்பளை பிள்ளையும் கல்வி கிடைக்கலனோ, பாதுகாப்பு இல்லைனோ, பாலியல் வன்கொடுமையினாலேயோ சாகக்கூடாதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு சூழ்ச்சிகள் இருக்கும், எவ்வளவு எதிர்ப்புகள் வரும். ஒரு இடத்துல நாம் அனாதையாக்கப்பட்டோம். இன்னைக்கு ஓதுனாங்களே, கிராத் சொல்லி ஓதுனாங்களே, நீங்கள் அனாதையாக இருப்பதை கண்டு உங்களுக்கு நாம் ஆதரவு தரவில்லையா? நீங்கள் ஏழையாக இருப்பதை கண்டு உங்களுக்கு செல்வத்தை தரவில்லையா? இறைவன் தந்தான், தரச் சொல்லி தரச் சொன்னான். அதனால இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பகிர்ந்துக்குவோம். கடமை நமக்கு இருக்கிறது அப்படின்னு, நான் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டு, மக்கள்கிட்ட கேட்டு, கையேந்தி பெற்று அதை நம்ம கூட இருக்கவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்போம். அப்படிங்கிற ஒரு வேலைகள்ல ஒரு சிறு பகுதி இன்றைக்கு இங்க வந்திருக்கிறோம். ஆனால் இத்தனை கஷ்டத்தையும் தாண்டி அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது காரணம், எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத நிம்மதியை இறைவன் எனக்கு தந்ததுக்கு காரணம் ஹலாலா நின்றணும். என்ன நடந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாம போனாலும் சரி, ஹலாலா நிற்போம். யார வேணாலும் இந்த உலகத்துல விட்டு கொடுக்கலாம், ஆனால் ஏக இறைவனை விட்டு கொடுக்க முடியாது. என் அல்லாஹ்வை விட்டு கொடுக்க முடியாது. என்னை படைத்தவனை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அவன் என்ன எனக்கு சொல்லியிருக்கானோ அப்படிதான் என்னால நடக்க முடியும் அப்படின்னு நின்னதுனால அல்லாஹ் அந்த நிம்மதியை இத்தனை வருஷமா தேடி, 36 வருஷமா தேடி கிடைக்காத நிம்மதியை இறைவன் எனக்கு இஸ்லாத்தின் பொருட்டு தந்தான், கருணை கொண்டு தந்தான். உங்களுக்கும் தருவான். ஒரே ஒரு கேள்விதான், ஹலாலா நிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல் பேச்சு கேட்டு நம்ம வாழ்றோமா இல்லையா? இது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான். இன்னைக்கு இப்போ வர்றதுக்கு முன்னாடி போன்ல பேசிட்டு வர்றேன். நீ பெற்ற தாய் சொல்றா, நீ உன் வழிய பாத்துக்கிட்டு போயிட்ட, உன் மார்க்கம் பெருசுன்னு நீ போயிட்ட, எங்களால அப்படி போக முடியாதுல்ல. சொர்க்கம் நரகம்னு இருக்கு தெரியுமா? இணை வைக்க கூடாது தெரியுமா? அதுக்கு சொல்லக்கூடிய பதில், எங்களுக்கு என்ன கிடைக்குதோ நாங்க பாத்துக்கிறோம், நீ என்னை பத்தி கவலைப்பட தேவையில்லை, நமக்குள்ள எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாட்டியும் பரவாயில்ல. எல்லா விதமான புறக்கணிப்புகள்லையும் மிக கடுமையான புறக்கணிப்பு ஒரு தாய் நம்மளை புரிஞ்சுக்கலையே. என்ன புரிஞ்சு காட்டி பரவாயில்ல, நம்ம சொல்றது விளங்கலையே. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நான் நாடாமல் யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. நான் நாடுனா தான். இறைவன் மிகப்பெரியவன், நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு தான் போனை வச்சுட்டு கிளம்பி வர்றோம். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல நமக்கு யார் வேணும்? யார் நிறைய முடியும்? யார் காப்பாற்ற முடியும்? யார் சந்தோஷத்தை தந்துட முடியும்? அல்லாஹ்வை தவிர நமக்கு யாரால் என்ன செஞ்சிட முடியும்? எதுவும் செய்ய முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எதுவும் செஞ்சிட முடியாது. இறைவன் நாடுனா தான் உண்டு. அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணத்தை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விடாப்பிடியாக பிடிக்க அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம், என்ன நடந்தாலும் ஹலாலா நின்றணும். சுயநலம் அப்படிங்கிறத மனசுல இருந்து கள்ளட்டி எடுத்துடணும். உயிர் இருக்கும் கடைசி நொடி வரைக்கும் யாராவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்னால் ஆன உபகாரத்தை செஞ்சுட்டு நான் இந்த உலகத்தில இருந்து விடைபெறணும். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் அப்படி ஆக்கி வைப்பான். அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும். சரி, என்னுடைய இந்த அனுபவத்தில இருந்து உங்ககிட்ட கேட்கிறேன், என்ன நடந்தாலும் நம்ம ஹலாலா நிக்கிறோமா? என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும்
நம்ம ஹலாலா இருக்கிறோமா? ஹலால்னா என்ன? அல்லாஹ் சொல்லி இருக்கிற கூடுங்கிறது படி வாழ்றது, கூடாதுங்கிறது படி வாழக்கூடாது. ஹலால் ஹராம் பேணி நடக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், பெண்களை பொறுத்த வரைக்கும் உடையில பேணுதலா இருக்கிறது, உணர்வுல பேணுதலா இருக்கிறது, நம்முடைய நடத்தையில பேணுதலா இருக்கிறது. 2ஆம் முறை பார்வையை தாழ்த்திக்கொள். ஒரு அந்நிய ஆணை பார்த்தா 2வது தடவை திரும்ப பார்க்காத. முதல்ல நீ பார்க்கறது யதார்த்தமான பார்வை, 2வது தடவை திரும்ப பார்க்காத. அது சைத்தானுடையது, அது எங்க வேணாலும் மோசடியில கொண்டு போய் விடும். எனவே 2ஆம் முறை பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், இல்லைன்னா உன்னுடைய கண் விபச்சாரம் செய்ததுன்னு மறுமையில விசாரிக்கப்படும். நம்மளும் அதன்படி வாழணும், நம்ம பிள்ளைகளுக்கும் இதை எடுத்து வைக்கணும். இஸ்லாம் மிக அழகாக சொல்லி கொடுத்துருக்கு. விபச்சாரம் இருக்கிறதுலே மிக மோசமானது. எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு காசு இல்ல, அதனால் என்னுடைய உடலை நான் விற்க துணிகிறேன் அப்படின்னு ஒரு பெண் நினைக்கிறத விட மோசமான நோவினை எதுவும் அவளுக்கு கிடையாது. அவளுக்கு தான் பிரச்சனை, அவளுக்கு தான் சிக்கல், அவளுக்கு தான் கஷ்டம். விபச்சாரம் மிக கொடுமையானது. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, விபச்சாரத்தை விட பெரிய பாவம் என்ன தெரியுமா? வட்டி. இறைவன் நிரம்ப காசு கொடுத்துருக்கான், அதுல 10,000 ரூபாய் ஒருத்தவங்களுக்கு கொடுத்து, நீ மாசம் மாசம் எனக்கு 300 ரூபாய் கொடு, நீ வாரம் எனக்கு 100 ரூபாய் கொடுன்னு ஒருத்தன் வட்டியை வாங்கி சாப்பிடுறான் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கமா நரகமா? சத்தமா சொல்லுங்க, நரகம். என் வீட்டுக்கார் படுத்த படுக்க ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி ஐசியூல வச்சிருக்காங்க. எப்படியாவது 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஆகணும், வேற வழியே இல்ல. நான் 10 பைசா வட்டிக்கு கை நீட்டி வாங்கித்தான் ஆபரேஷனுக்கு பணம் கட்டியிருக்கேன். சொர்க்கமா நரகமா? வீட்டுக்காரர் ஐசியூல இருக்காருன்னு தான் பணம் வாங்கி வட்டிக்கு காசு வாங்கி நான் கட்டியிருக்கேன். கஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். தாய் தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, கஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், வேற வழி இல்லை, வீடு பாதியில நிக்குது, கஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். பிள்ளைக்கு காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டணும், வேற வழி இல்ல, வெளியே அனுப்பிடுவாங்க. என் பிள்ளை எப்படியாவது படிச்சு வளரணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, கஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்கேன். சொந்தக்காரங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க, அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஏற்கனவே வாங்கின கடனை அடைக்க முடியல, அதனால இந்த வட்டிக்கு இந்த கடன் வாங்கி நான் அந்த கடன் அடைச்சிருக்கேன். மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சுதான் கஷ்டத்துக்கு தான் கை நீட்டி வாங்கியிருக்கேன். சொர்க்கமா நரகமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், நீ கஷ்டத்துக்கு தான் வாங்கியிருக்க, ஆனா நான் சொன்ன ரூல்ஸ், நான் உனக்கு கொடுத்த விதிமுறை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வட்டிக்கு கை நீட்டி காசு வாங்க கூடாது, வட்டிக்கு உடன்படக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஆனா நீ அதை கேட்கல, உனக்கும் நரகம் தான் அல்லாஹ் சொல்றான். நிறைய இருக்க காசை வட்டிக்கு விட்டு பொழைக்கிறவனுக்கும் நரகம், என் கஷ்டத்துக்கு நான் கையேந்திட்டேன்னு நினைக்கிறவனுக்கும் நரகம். 2 பாவமும் சமம். திராசுல வச்சா 2 பாவமும் சமம். அடுத்து ஒருத்தவன் இருக்கான், இந்த கணக்கு எழுதுவான்ல, இவங்க மாசம் மாசம் 300 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு கணக்கு எழுதுனான்ல, அவனுக்கும் அதே நரகம் தான், சமம், பாவத்தில் சமம். அடுத்து ஒருத்தன் இருக்கான், சாட்சி சொல்லுவான்ல, இந்த நபரை எனக்கு தெரியும், உங்களுக்கு கடன் கொடுங்கன்னு சாட்சிக்காரன், அந்த சாட்சிக்காரனுக்கும் அதே நரகம் தான், பாவத்தில் சமம். வட்டிக்கு கொடுத்தவன், வட்டி வாங்கி சாப்பிட்டவன், கணக்கு எழுதினவன், சாட்சி சொன்னவன், இந்த 4 பேருக்கும் அதே நரகம், அதே தண்டனை, பாவத்தில் சமமானவர்கள் இந்த 4 பேரும். நம்மள எத்தனை பேர் வட்டிக்கு கடன் வாங்காம இருக்கிறோம் கஷ்டத்துக்கு? நம்மள இந்த அரங்கத்துல இருக்கிற, எல்லாம் பாதுகாக்கட்டும், இந்த அரங்கத்துல இருக்க நம்மள எத்தனை பேரு எனக்கு வட்டி கடன் இல்லம்மா, நான் எந்த கஷ்டத்துலயும் நான் வட்டிக்கு கடன் வாங்கலமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர்? கை தூக்குச்சுன்னா 10 பேர் தூக்கலாம், கை கீழே போட்டுக்கலாம். ஒரு வேளை கணக்கு எடுத்தா இங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க எனக்கு தெரியும். மிச்சம் இருக்க 490 பேரோட நிலைமை என்ன? ஒவ்வொரு ஊர்லயும் நிலைமை இப்படித்தான் இருக்கு. சுய உதவி குழுக்கள்னு சொல்லக்கூடிய குழு சுய உதவி குழு இல்ல, அது நம்முடைய சுயத்தை அழிக்கிற குழு. அசிங்கமா கேள்வி கேட்கிறான் காசை வசூல் பண்ண வரும்போது. ஒரு பெண்ணை எதை கேட்க கூடாதோ அதை கேட்கிறான். கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல, பச்சை பச்சையாக. எவ்வளவு பேர் அழுது எங்கள்கிட்ட அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க தெரியுமா?
நம்மளால எல்லாரையும் வட்டி கடன்ல இருந்து மீட்க முடியுமா? பரப்புரை செய்யறோம், வட்டிக்கு உடன்படாதீங்கன்னு சொல்றோம். சரி, இந்த பக்கம் கஷ்டப்படுறவங்க, வட்டிக்கு கொடுக்கறவங்க, வட்டி வாங்குறவங்க, சாட்சி கணக்கு, இது எல்லாத்துக்கும் நரகம். இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு வாழ்ற ஒரு சமூகம் இருக்குல்ல, நீ கஷ்டப்பட்டா எனக்கு என்ன, இத பார்த்துட்டு எனக்கு என்னன்னு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கு, நீ கஷ்டப்பட்டா எனக்கு என்ன. சரி, பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, நல்லா தெரியுது, யாருக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, பண தேவை மிக கடுமையா இருக்கு. அவ வட்டிக்கு எங்கேயாவது உடன்படுறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு 50,000 அழகிய கடனாக, வட்டி இல்லாத கடனாக கொடுத்து, இத்தனை மாசத்துல திருப்பி தரேன் அப்படின்னு சொல்ற வகையில அழகிய கடனாக கொடுத்து அவட கஷ்டத்தை நீக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தா அவ ஏன் வட்டிக்கு போறா? ஆமாவா இல்லையா? நீங்க உங்களோட பிள்ளைகளை எல்லாம் நல்லா படிக்க வைங்க, கஷ்டத்தை எல்லாம் மாத்தி அழகிய கடன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாங்க. ஏன்னா இன்னொருத்தரோட கஷ்டம் புரிஞ்சிச்சுன்னா, நான் உங்களுக்கு அழகிய கடன் தரேன், நீ வட்டிக்கு போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, நரகத்திலிருந்து ஒரு பெண்ணை பாதுகாக்கணும்னு இன்னொரு பெண், ஒரு சகோதரி அந்த தெருவில் இருக்கக்கூடிய உங்க கரிசனத்தோடு நினைத்தால் வட்டிங்கிறது முக்காவாசி குறைஞ்சிரும். ஆனா கஷ்டப்படுற கையேந்தி வட்டிக்கு வாங்குற ஒரு பெண் நரகத்துக்கு போறா அப்படின்னா, அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்களே, எனக்கு என்ன, நான் என்ன செய்ய முடியும், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், நான் 100 பவுன் வச்சிருக்கேன், அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு 100 பவுனை லாக்கரில் வைத்துக்கொண்டு அதே தெருவில் கஷ்டப்பட்டு கொண்டு ஒரு பெண்மணி வட்டிக்கு உடன்பட்டு அல்லாஹ் நரகம்ங்கிற தண்டனைக்குரிய இடத்துல நிற்கும் போது எனக்கு என்னன்னு பேங்க்ல காசையும் கையில நகையும் வச்சு கொண்டிருந்தாளே, அவளுக்கும் கேள்வி கணக்கு. அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சது, உங்களையும் என்னையும் படைச்சது எதுக்காக அப்படின்னு அல்லாவே சொல்றான். பிறந்து இறக்குற வரைக்கும் நடுவுல இருக்கிற வாழ்க்கையில யாரு நல்ல செயல்களை செய்யறாங்க, ஹலால் ஹராம் பேணி நடக்கிறாங்கன்றத பாக்குறதுக்காக தான் நான் எல்லாரையும் படைச்சு விட்டுருக்கேன்னு அல்லாஹ் சொல்றேன். அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட கஷ்டத்தை தருவான். அவ்வளவு கஷ்டத்திலையும் யாரு நல்ல செயல்களை செய்யறாங்க, வட்டிக்கு உடன்படாம இருக்காங்கன்னு பாக்குறதுக்காகத்தான் உங்களை இந்த பூமியில படைச்சு விட்டுருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். கருணை அப்படிங்கிற மனிதனுடைய ஈரத்தை கொண்டுதான் இந்த பூமி பந்து சுத்திட்டு இருக்கு. அதை உடைக்கிற பெரிய விஷயம் வட்டி. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுது, வட்டிக்கு உடன்படக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னு இதை விட மோசமா சொல்ல முடியாது. வட்டிக்கு சம்பந்தப்பட்டது 70 பாவங்களுக்கு சமமானதாக இருக்கும். அதுல இருக்கிறதுலே மிக தாழ்வானது, தாழ்ந்தது தன் தாயோடு உடல் உறவு கொள்வதற்கு சமம். ஒரு திராசுல வட்டிக்கு உடன்படுறதையும் வச்சு ஒரு திராசுல தாயோடு உடல் உறவு கொள்வதையும் வச்சோம்னா 2 சமம். எவ்வளவு மோசமான விஷயம். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வட்டிக்கு உடன்பட மாட்டோம்னு அல்லாஹ்வை நம்பி நின்றா அல்லாஹ் நிச்சயமாக ஏதாவது ஒரு வாசல் வழியாக பரக்கத்தை இறக்குவான். இது நான் உணர்ந்த விஷயம், இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட வாழ்க்கையிலிருந்து சொல்றேன். அல்லாஹ் கண்டிப்பா பாதுகாப்பா. என்ன நடந்தாலும் சரி, என்ன செஞ்சிட முடியும், ஏத்துனா தூக்கு, அவ்வளவுதானே. இந்த உலகத்துல இருக்க அச்சுறுத்தல்களுக்கு முன்னாடி கடைசியில என்ன, ஏத்துனா தூக்கு, அவ்வளவுதானே. ஆனா நான் அல்லாஹ்வை யாருக்கும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் சொன்னதை தான் செய்வேன்னு செஞ்சோம்னா அல்லாஹ் எந்த வாசல் வழிய வேணாலும் உங்களுக்கு பரக்கத்தை இறக்கி தருவான், பாதுகாப்பை இறக்கி தருவான். இது நான் கண்ட அனுபவம். எனவே இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரிகளுக்கு சொல்றேன், இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு போங்க, இனி என்ன நடந்தாலும் என்னோட வாழ்க்கையில கை நீட்டி வட்டிக்கு காசு வாங்க மாட்டேன். இதுல ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா பண்றது, இன்னைக்கு நகை அடகு வைக்கிறது, கஷ்டப்பட்டு நகை சேர்க்கிறது, ஒரு தோடு வாங்குறது, 2 வருஷமா காசு சேர்த்து 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 வச்சு ஒரு தோடு வாங்குறது, ஒரு கஷ்டம்னு வந்தோடனே அதை கொண்டு போய் டபால்னு அடகு கடையில கொண்டு போய் அடகு வைக்கிறது. கஷ்டத்துக்கு தானமா சேர்க்கிறோம். நகை வேணும்னு கேட்கும் போது கேட்டா என்ன சொல்றது, பெண்கள் ரொம்ப லாபகமான ஒரு பதில் வச்சிருப்பாங்க, என்னது, கஷ்டத்துக்கு உதவுமே, அதுக்கு தான் நாங்க நகை சேர்க்கிறோம் அப்படின்ட்டு.
இப்ப கஷ்டத்துக்கு உதவும்னா தங்க காசை வாங்கி வைங்க. எதுக்கு? தோடு, மூக்குத்தி, வளையல், செயின், மோதிரம், அழகு மாட்டி ஸ்டாண்டுகள் கிடையாது நம்ம. ஆனா நம்ம சேர்ப்போம். அதை கொண்டு போய் அடகு கடையிலையும் வச்சிருவோம். அடகு கடையில வைக்கிறது எதுக்கு? ஏன் அடகு கடையில வைக்கிறீங்க? ஏன் விற்காம அடகு கடையில வைக்கிறீங்க? என்ன காரணம்? நகையை விற்கலாம், வித்தாலும் காசு கிடைக்கும் முழுசா. அதை விட கம்மியாதான் வட்டி கடையில கிடைக்க போகுது அடமானம் வைக்கும் போது. ஆனா விற்காம எல்லாரும் ஏன் அடகு கடையில நகைய வைக்கிறாங்க சொல்லுங்க? யாரா பதில் சொல்லுங்க. என்னம்மா? சத்தமா சொல்லுங்க. விக்கிற விலைக்கு நகை வாங்க முடியாது. உங்ககிட்ட இருந்து பதில் வந்துருச்சா? நகையை அடமான வச்சு வட்டிக்கு வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கட்டி அந்த நகையை திருப்பிடலாம். அந்த வளையல் நம்ம கைக்கு வந்துரும். ஆனா திருப்ப வளையல் வாங்கணும்னு நினைச்சா, வித்துட்டோம்னா நம்ம இன்னொரு 4 மாசம் கழிச்சு வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாது. விக்கிற விலைக்கு வாங்க முடியாது. விக்கிற விலைக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் என்னுடைய கேள்வி இதுதான். நீங்களா பூமிக்குள்ள தங்கத்தை புதைச்சு வச்சீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள். நான் தான் பூமியை தோண்டி தங்கத்தை உள்ள புதைச்சு வச்சிருக்கேன். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு 10 தலைமுறை தாண்டி என் பேரனோ பேத்தியோ தோண்டி எடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். பூமிக்குள்ள தங்கத்தை வச்சது யார்? படைச்ச இறைவன் வச்சிருக்கான். அது அவனுக்கு உங்களுக்கு தரணும்னு நினைச்சா தர தெரியாதா? உங்களுக்கு அந்த வளையல் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? இறைவன் தந்தான். அவன் ஏதோ ஒரு சோதனையை கொடுக்கிறான். அந்த சோதனையின் போது ஹலாலா நிக்கிறதுக்கு துப்பு கெட்டு திராணியற்று கொண்டு போய் வட்டியில அடமானத்துல விழுந்து ஹராத்தை தேடுறது. இறைவனுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய திரை அப்படிங்கிறத மனித சமூகம் உருவாக்கி கொள்ளுது. வட்டிங்கிறதுக்கு உடன்பட்டு நகையை கொண்டு போய் அடமான வச்சு திரை வந்துருச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் மேல இருந்து உங்களுக்கு பரக்கத்து இறங்காது. என்ன கதறினாலும் இறங்காது. என்ன செய்யறது? நகையை வித்துருங்க. அல்லாட்ட சொல்லுங்க, அல்லாஹ் நான் போய் அடமான வைக்கல, நான் ஹராம்ல இறங்கல, உன்னை நம்பி நான் விக்கிறேன், எனக்கு 4 வளையலா திருப்பி கொடு. ஒரு வளையல இன்னைக்கு நான் விக்கிறேன், எனக்கு 4 வளையலா திருப்பி கொடுன்னு கேளுங்க. அல்லாஹ் தரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, தரமாட்டான்னு நினைக்கிறீங்களா? தருவானா தரமாட்டானா? நம்பிக்கை கொள்கிறவர்கள் வெற்றியாளர்கள். நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடி நான் படிக்கிறேன். 100 இஸ்லாமிய புத்தகங்களை படிக்கிறேன். ஃபாத்திமா நாயகம் அவர்களை படிக்கிறேன். என் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை தியாகங்களை படிக்கிறேன். என்னோட 8 பவுன் நகைகளையும் எடுத்து ஏழை பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் நான் இஸ்லாத்துக்குள்ளேயே வர்றேன். என்கிட்ட இன்னைக்கு எந்த நகையும் கிடையாது. ஆனால் இறைவன் என்ன செய்யறான்? தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க எத்தனையோ கஷ்டப்படுற பெண்களுக்கும் லட்சக்கணக்கான உதவிகளை செய்வதற்குரிய கருவியாக ஆக்குனானா இல்லையா? ஆக்குனானா இல்லையா? எப்படி? நான் இன்னும் 100 வருஷம் உயிரோடு இருந்திருந்தாலும் என்னால செய்ய முடியாத அதிசயங்களை எல்லாம் இந்த 4 வருஷத்துல அல்லாஹ் செஞ்சுட்டான். அடுத்த நொடி உயிரை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் ஷஹீத்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இன்னும் 100 வருஷம் ஆயுசு இருந்து நான் என்ன செய்யணுமோ அது இந்த 4 வருஷத்துல இறைவன் செய்ய வச்சானே. அவ்வளவையும் நம் வழியாக கொடுக்க வச்சானே. எப்படி? நீ 1 மடங்கு கொடுத்தா நான் உனக்கு 700 மடங்கு கொடுப்பேன்னு இறைவன் சொல்றான். எனக்கு இறைவன் 700 மடங்கு கொடுத்தாலும் என் சகோதரிகளுக்கே நான் திருப்பி தரணும்னு அல்லாட்ட வாக்கு தந்திருக்கேன். அவன் என்ன செய்வான்? 700க்கு 700 திருப்பி கொடுத்துட்டே இருப்பான். திருக்குறானில் இறைவன் கொடுத்த வாக்கு சத்தியம். இந்த சத்தியத்தை மறுக்கிறவங்க தான் அடமானத்துக்கு போறது, வட்டிக்கு போறது எல்லாமே. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை படிக்கலைனாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கூரை பேந்த தலையில விழுந்தாலும் பரவாயில்ல, வீடு அந்தரத்துல நின்னாலும் பரவாயில்ல, நான் வட்டிக்கு உடன்பட மாட்டேன். நின்னு பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யலைன்னா நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி வந்து கேளுங்க, செய்வான். ஹலாலாக நிற்கக்கூடிய தன்னுடைய அடியார்களுக்கு நிச்சயமாக இறைவன் மிகச்சிறந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறான். இது நான் கண்ட அனுபவம். கையில வளையல இல்லையே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க கஷ்டம். அவங்களுக்கு கூட அல்லாஹ் ஒரு காலகட்டத்துல மன்னிப்பை தரலாம். ஆனா அடுக்கடுக்காக கையில வளையல்களை போட்டுக்கொண்டு
நான் ஆலிமான்னு சொல்லி கொண்டு பட்டு சேலையை போத்தி கொண்டு நான் பயான் பேசுறேன், அலங்காரம் செய்யாதீர்கள்னு ஒரு 10 வளையல கையில மாற்றம்தான் கௌரவம்னு சபைக்காக மாட்டிக்கொண்டு வர்றாங்கல்ல, அவர்களுக்கும் மிகப்பெரிய நோவினை, அவங்களுக்கும் மிகப்பெரிய சோதனை. நிச்சயமாக கொடுப்பதில் தான் இறைவன் வெற்றியை வச்சிருக்கானே தவிர எடுப்பதுல வெற்றியை வைக்கல. எனவேதான் விண்வெளி பயணம் போன போது நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நம் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு நரகத்தை காமிச்சாங்களாம். நரகத்துல யாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சான்? பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சான். கேட்ட உடனே அத்தனை பெண்களும் பதறி அடிச்சு கேட்டாங்களா, நாங்க என்ன செய்யறது, நரகத்துல இருந்து பாதுகாத்துக்கொள்ள நாங்க என்ன செய்யறது, ஏகப்பட்ட பாவம் செஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம அன்னைக்கு இருந்த சகாபிய பெண்மணிகள் அவ்வளவு தூய்மையோடு பணி செய்து கொண்டு இருந்தாங்க. அவங்க கேட்கிறாங்க நாங்க என்ன செய்யறது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். எனவே நம்ம 1000 கஷ்டத்துல இருந்தாலும் நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல ஒருவேளை சாப்பாட்டை நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம்னு நியத்து வைங்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல ஒரு வேளை சாப்பாட்டை யாராவது ஒருத்தவங்க நம்மளை விட கஷ்டப்படுறவங்களுக்கு தருவோம். அவங்க நம்ம தெருவுல இருக்கலாம், பக்கத்து வீட்டுல இருக்கலாம், நம்ம கண்ணுல யாராவது கஷ்டப்படுறவங்க படுவாங்க, அவங்களுக்கு கொடுப்போம் நியத்து வைங்க. அல்லாஹ் உங்களுக்கு இன்னொன்னும் பரக்கத் செய்வான், உங்க கஷ்டங்களை சரி செய்வான். கொடுக்காம சரி செய்ய மாட்டான். உங்கள் உள்ளம் விசாலப்படாம உங்களை சரி செய்ய மாட்டான். உங்களுக்கு பரக்கத்து இறங்காது. எனவே இந்த அரங்கத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஒரு வாக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு தான் போகணும். என்ன கஷ்டம் வந்தாலும் இனி நாங்கள் வட்டிக்கு உடன்பட மாட்டோம். கை நீட்டி வட்டின்னு யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டோம். நகை அடகு கடைக்கு கொண்டு போக மாட்டோம். காத்திருப்போம், அல்லாஹ் யாராவது ஒருத்தர் மூலமாக அழகிய கடனை தருவான். அல்லாஹ் எந்த விதத்துல எப்படி உதவி செய்வான், அரியாபுரத்திலிருந்து உதவி வரும் அப்படின்னு திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான். வரும், எனக்கு வந்திருக்கு, உங்களுக்கும் வரும் அப்படிங்கிறது தான் என்னால் நம்பிக்கையாக திருப்பி தர முடியும். எனக்கு வட்டி கடன் இருக்குன்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ் தான் பார்ப்பான். எனக்கு வட்டி கடன் இருக்குமா இது வரைக்கும் அப்படின்றவங்க கை தூக்குங்க, அல்லாஹ்வுக்காக கை தூக்குங்க. அல்லாஹ் உண்மை சொல்றவங்களதான் நேசிக்கிறான். ஏன்னா கை தூக்குறவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டு. எவ்வளவு பேருக்குமா இருக்கு? சரி, அப்புறம் சரி யோசிச்சு தூக்குறாங்க பாருங்க, பரவாயில்ல தூக்குங்க. கை தூக்குற கைகளுக்குரிய கடன்களை அல்லாஹ் உடனே சரி செய்யட்டும்னு நாங்க துவா செய்யறோம். இத சொன்னோடனே 25 கை தூக்குறோம், கை கீழே போட்டுக்கலாம். நிச்சயமாக கடன்ல இருந்து வெளிவரக்கூடிய சமூகமாக நம்முடைய சமூகம் இருக்கணும். வட்டியிலிருந்து வெளிவரக்கூடிய சமூகமாக நம் சமூகம் இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இஃப்தார்ல துவா செய்யுங்க. யா அல்லாஹ், இன்றைக்கு நாங்க ஒரு கூட்டத்துக்கு போனோம்ல, அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அதுல யாரெல்லாம் வட்டி கடன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாரோட கடனையும் நீ உடனடியா தீர்த்து வை. அதுக்கு பகரமா நாங்க உங்களுக்கு ஒரு வாக்கு தர்றோம். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. இனிமே நாங்க வட்டிக்கு உடன்பட மாட்டோம். அல்லாஹ் எங்க பாவத்தை மன்னிச்சிருன்னு கேளுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கி தருவாங்க. எல்லாரும் மறக்காம இஃப்தார்ல கேட்பீங்களா? எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்பீங்களா? எல்லாருக்காகவும் பரக்கத் கேட்பீங்களா? இனிமே வட்டிக்கு உடன்பட மாட்டோம்னு அல்லாஹ்க்கு வாக்கு சத்தியம் தருவீங்களா? என்ன நடந்தாலும் வட்டிக்கு உடன்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எடுக்காம நம்மோட வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையும் சரியா இருக்காது. எனவே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வட்டிக்கு உடன்படாதீங்க. இருந்தும் கொடுக்காதவங்களுக்கு வேற விதமா அல்லாஹ் கேள்வி கேட்பான். அது நமக்கு தேவையில்லை, அதாவது அவங்க பாடு, அல்லாஹ்வோட பாடு. நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படிங்கிறதை பார்த்து கொண்டு நம்ம நகர்ந்து போக வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்துலயும் மாடர்ன் ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம். கடந்த மாதம் உம்ரா போயிருந்தேன் நான், ஜனவரியில. உம்ரா போயிருக்கும் போது ஒரு மியூசியம் போய் பாக்குறோம். அந்த மியூசியம்ல எல்லாமே மாடர்ன் ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் இல்ல. உடைய ஒழுங்கா போடுனா கேட்கறது இல்ல, ஃபர்தா ஒழுங்கா போடுனா கேட்கறது இல்ல, பிளைன் ஃபர்தா போடுங்க டிசைடிங்ஸ்னா போடாதீங்கன்னா கேட்கறது இல்ல, பிளைன் ஹிஜாப் போடுங்கன்னா கேட்கறது இல்ல. இருக்கிறதுல எப்படி
கல்லு வச்சு ஜிமிக்கி ஒட்டி ஜமிக்கி ஒட்டி அப்படித்தான் போடுறது, அலங்காரமாக்கி காட்டுறது, இன்னும் அலங்காரமாக்கி காட்டுறது ட்ரெஸ், அந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாம். அப்படி மாடர்ன் கல்ச்சர்ல ஆயிட்டு அந்த உலகத்துல அந்த மியூசியம்ல போய் பார்க்கிறோம். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிற இடம் மதீனா நகரம். அவங்க அடக்கப்பட்ட இடத்துக்கு நேர் மேல என்ன கலர்ல அந்த கூபா இருக்கும்? பச்சை கலர், கிரீன் கலர், அப்படித்தானே? அந்த பச்சை கலரை பார்த்த உடனேயுமே உண்மையான ஈமான் உள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய பரிதவிப்பு வரும். என்னைக்கு பார்க்க போறோம், என்னைக்கு பார்க்க போறோம், எப்ப பேச போறோம், எப்ப நேரில் பார்த்து சலாம் சொல்ல போறோம்? தினமும் கற்பனையில சொல்லி கொண்டு தெரிஞ்சோமே, எங்கள் தங்க நபியை நாங்கள் என்றைக்கு நேரில் சந்திக்க போகிறோம். அந்த பரிதவிப்பு, அந்த கண்ணீர், அந்த பேராசை, அது வரணும். வந்தா தான் முஸ்லீம், வரணும், வந்தா தான் முஸ்லீம். அவ்வளோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் முஸ்லீமா ஆகும்போது இருந்த அதே பரிதவிப்பு எப்போதுமே அந்த காட்சியை பார்த்தோன்னே வரும். அந்த அந்த பச்சை கூபா அந்த டிசைனை டாலர் போட்டு, ஏன்னா தங்க செயின்ல தலைகளா தொங்க விட்டு போட்டிருக்கான். டாலர் பச்சை கூபா தலைகளா தொங்குது, அதுதான் டாலர். நீங்கள் எதை அடைந்து விட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல எதை சம்பாதிச்சிட முடியும்? தங்க செயின் போட்டு இந்த டாலரை போட்டா நீங்க பெரிய ஈமான்தாரின்னு காட்டிக்க விரும்புறீங்களா? எதை மாடர்னைஸ் பண்ணுவீங்க? எதை நாகரிகமயமாக்குவீங்க? எதை வியாபாரமாக்குது இந்த உலகம்? இப்ப ஒரு பெரிய ட்ரெண்டிங் என்ன தெரியுமா? தங்க காப்புல ஆயத்தில் குர்சி எழுதி விக்கிறது தான் பெரிய ட்ரெண்டிங். ஆயத்துல் குர்சி என்ன, அதோடைய அர்த்தம் என்ன, அது நீங்கெல்லாம் கண்டிப்பா விளங்குங்க, தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல இருக்க எல்லா பொக்கிஷத்தையும் கொடுத்தாலும் ஆயத்துல் குர்சியினுடைய பவருக்கு முன்னாடி ஈடாகாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஆயத்துல் குர்சி ஓதுங்க, அந்த கஷ்டம் சரியாகும். இதுவும் அனுபவம் தான். ஆயத்துல் குர்சி ஓதி சைத்தானை விரட்டிய அனுபவம்லாம் உண்டு எங்களுக்கு. கனவுலையும் விரட்டுவோம், நனவுலையும் விரட்டுவோம், அதெல்லாம் நடக்கும். ஆயத்துல் குர்சி அவ்வளவு வலிமையானது. அந்த ஆயத்துல் குர்சியை எதுல நம்ம எழுதுறோம்? கையில போடுற காப்புல, கழுத்துல போடுற செயின்ல, அந்த செயின்ல இருக்க டாலர்ல, இதுல எல்லாம் எதை எழுதுவோம்? ஆயத்துல் குர்சி எழுதுவோம். ஆயத்துல் குர்சி செயின், ஆயத்துல் குர்சி பெண்டன்ட், ஆயத்துல் குர்சி காப்பு, ஆயத்துல் குர்சி வளையல், ஆயத்துல் குர்சி ஒட்டியானம். இதுதான் குர்ஆனுக்கு நம்ம தரக்கூடிய மதிப்பு. இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு? அல்லாஹ் வணிகத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்திருக்கிறான். ரெண்டு விஷயம், வணிகம் ஒரு பக்கம், வட்டி ஒரு பக்கம், ரெண்டும் பணம் சம்பந்தப்பட்டது. வணிகம்ங்கிற வியாபாரத்தை அனுமதிச்சு வட்டிங்கிற விஷயத்த அல்லாஹ் தடை செஞ்சுட்டான், தடுத்துட்டான். அல்லாஹ் தடுத்ததை தாண்டவங்களுக்கு தான் என்னென்ன விஷயங்கள்னு அல்லாஹ் சொல்றான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, வட்டிக்கு கடன் வாங்காதீர். வட்டி உண்பவர், வட்டி உண்ண செய்பவர், வட்டி வரவு செலவு பார்ப்பவர், சாட்சியாளர், இவர்களை சபித்து பாவத்தில் இவர்கள் சமமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 4177 அதுல இருக்கு. வட்டியில் 70 வகையான பாவங்கள் உள்ளன. அவற்றில் மிக தாழ்ந்தது மனிதன் தன் தாயுடன் விபச்சாரம் செய்வதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்னு மாஜா 2274 செய்தி இருக்கு. வட்டிக்கு நரகத்தின் தண்டனைகள். வட்டி அப்படிங்கிறதுக்கு உடன்பட்ட அந்த 4 பேரும் நரகத்துல இருக்கும்போது அவங்களோட வயிறு வீடு மாதிரி பெருசாயிருமா, பாம்புகள் வந்துகிட்டும் போய்கிட்டும் உள்ள இருக்குமா, ரத்த ஆற்றில நீந்தி கொண்டு இருப்பாங்களாம். கரைக்கு வந்து சேர்ந்தா கரையில நிக்கிற ஒருத்தர் கல்ல வச்சுக்கிட்டு இருப்பாராம். இவங்க ஆண் வாயை திறப்பாங்களாம், அவங்க வாயில கல்லை அவர்கள் போடுவார்கள். அவ்வளவு அந்த கல்லை அவங்க கடிச்சு சாப்பிடணும். எவ்வளவு மோசமான தண்டனை என்னன்னு கேட்கும்போது வட்டிக்கு உடன்பட்டார்கள். பைத்தியம் பிடித்தவர்களாய் மறுமையில் எழுப்பப்படுவார்கள். வட்டிக்கு நரகத்தின் தண்டனைகள் இவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை குறித்து எச்சரிச்சிருக்காங்க. இப்னு கசீர்ல இவை பதிவாகி இருக்கு. எனவே இங்க இருக்க எல்லாரும் சொல்ல போறோம். இப்ப நான் சொல்ல போறேன், நீங்க சத்தமா சொல்ல போறீங்க. எனவே எனவே எந்த காரணத்திற்காகவும் நான்
நான் வட்டிக்கு பணம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். இது உறுதி. அல்லாஹ்வுக்கு அஞ்சியவராக அப்படின்னு கையொப்பம் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்களே உங்க பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கோங்க. போட்டு நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. இது உங்களோட மனசாட்சி. அல்லாஹ்வும் நீங்களும் பேசிக்கொள்ளக்கூடிய மனசாட்சியின் பொழுது இந்த பொழுது, எனக்கும் சேர்த்த பொழுது இந்த பொழுது. எனவே இந்த தாளை இப்படி 4ஆ மடிச்சு அழகா வீட்டுல போய் பத்திரமா உங்க பீரோல வைங்க. உங்க வீட்டுல இருக்க முக்கியமான எல்லா பத்திரத்தை விட முக்கியமானது இந்த பத்திரம் தான். சொர்க்கத்துக்கு கொண்டு போற டோக்கன் இதுதான். நீங்க வேற எந்த பத்திரத்தையாவது வச்சு கபருக்காவது கொண்டு போக முடியுமா? எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினாங்க. இந்த வீட்டு பத்திரத்தையும் உள்ள கபர்ல வச்சு அடக்குங்கன்னு அடக்குவானா? பையன் அடக்குவானா? மக அடக்குவாளா? வீட்டுக்காரரு வாய்ப்பே இல்லை. பிறகு நாம் ஹலாலாக நின்ன பத்திரம் எதுவோ அந்த பத்திரத்தை மட்டும்தான் மேலே கொண்டு போக முடியும். அது மட்டும்தான் நம்மளுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர போகுது. எனவே இந்த சொர்க்கத்துக்கான டோக்கன் பத்திரத்தை கையெழுத்து போட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. இதை முழுமையாக 100% கடைபிடிப்பவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி தருவானாக. சத்தமா சொல்லிருங்க பாப்போம். ஆமீன், ஆமீன். அதனால இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நோட்டீஸ் வேற ஏதாவது கூடுதலா தேவை அப்படின்னா இங்க இருக்குது, வாங்கி கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நன்மைக்கு தூண்டணும்ல. நான் எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டேன், நீங்க ஒரு வேலை செய்யணும்ல. நோட்டீஸ் வாங்கி கொண்டு போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கொடுத்து இந்த வட்டிக்கு உடன்பட மாட்டேன் கையெழுத்து போடு அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் ஏத்தி வச்சு நீங்க ஒரு தாயியாக அல்லாஹ்வுடைய அடியானாக உங்களோட வேலையை சிறப்பா செய்யுங்க. எனவே இன்னொரு 500 நோட்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானமா? ஆமாவா? எங்க உங்க அம்மா எங்க? இன்னொரு 500 நோட்டீஸ் இருக்கு. அதனால போகும்போது கேட்டு எப்படி முன்னாடி போடுவாங்க? எல்லாருக்கும் பேனாவை கையில கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா 500 பேனா இருக்குன்னு ஏற்கனவே வாக்கு தந்திருக்கீங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு பேனா இப்ப இங்க கொடுக்கணும். எல்லாருக்கும் பேனாவை திருப்ப வாங்காதீங்க, பேனா கொடுத்து விட்டுருங்க வீட்டுக்கு. ஏன்னா அவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கையெழுத்து வாங்க போறாங்க. அப்படிதானமா? கண்டிப்பா. யார் யார் இன்னொருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்க போறீங்க? இன்னும் ஒருத்தரை நான் வட்டியில இருந்து மீட்டெடுக்க போறேன்னு சொல்றவங்க கை தூக்க பார்ப்போம். எல்லாருமே கை தூக்கிருங்க, அல்ல பாத்துட்டு இருக்கான். அதனால சிறப்பா இன்னொருத்தருக்கு இதை ஏத்தி வைங்க, கை கீழே போட்டுக்கலாம். அதனால போகும்போதே எல்லாருக்கும் பேனாவை கண்டிப்பா கொடுத்துருங்க, கொடுத்த வாக்க காப்பாத்திருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனவே பேனாவை கொடுக்கவும், பேனா இல்லைன்னா உடனே வாங்கி எல்லார் கையிலயும் ஒரு பேனாவை கொடுக்கவும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இல்ல போதும் விட்டுருங்க, பேனா பஞ்சாயத்தை விட்டுருங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இந்த பேப்பரை ரொம்ப பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய வாக்கு சத்தியத்தை கொண்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்ல வேண்டிய விஷயம் இதை தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். உங்களை கிட்டு கூப்பிடுறதுக்காக, கிட்டு கொடுக்கறதுக்காக கூப்பிடல. அல்லாஹ் யார் மூலமா வேணாலும் கிட்டு கொடுப்பான். ஏன்னா நீங்க யாராவது அப்படி நம்மளுக்கு கிட்டு வாங்க வந்திருக்கோம்னு நினைச்சீங்கன்னா அதை மறந்துருங்க. கிட்டு எல்லாம் வாங்குறதுக்கு வரல. அல்லாஹ் உங்களுக்கு எப்படி யார் மூலமா வேணாலும் இந்த அன்பளிப்பை தருவான். சரியா? நம்ம டீம் ஹெட் சொல்றாங்க, அந்த கடன் எதுக்கு வாங்குறாங்கன்னா கல்யாணத்துக்கு வாங்குறாங்களாம், சுண்ணத்துக்கு வாங்குறாங்களாம், பேருடத்துக்கு வாங்குறாங்களாம், பேரு காலத்துக்கு வாங்குறாங்களாம். என்ன ஹராம்ல இருந்து எடுத்து ஹலால செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நாளை செலவை குறைச்சுக்கங்க. குடிசை வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, வட்டிக்கு உடன்படாம எளிமையா தேவையை குறைச்சுக்கிட்டு சிம்பிளா வாழ்ந்துட்டா அல்லாஹ் அங்க முத்துக்களால் சொர்க்கத்தை உங்களுக்கு வீட்டை வச்சிருக்கேன்னு சொல்றான். முத்துக்களால் ஆன வீடு. ஒரு முத்து இங்க நம்மளால வாங்க முடியல, அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. எனவே நம்ம செலவை குறைச்சுக்குவோம், சிம்பிளா இருப்போம். அவன் அப்படி கல்யாணம் பண்றான், இவன் இப்படி கல்யாணம் பண்றான்னு கல்யாணம் பண்ணாதீங்க. பொம்பளை பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தாதான் கல்யாணம்னு அவனா சொன்னாம்னா மாப்பிள்ளையே வேணாம்னு சொல்லுங்க. என்ன அதனால சிறப்பா அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன காமிச்சு கொடுத்தாங்களோ அதன்படி எளிமையாக வாழ்வோம். அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆண்டிலிருந்து சஹாபியா பெண்களுக்கான விருதுகளை நம்ம கடந்த ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும்னு நியத்து வச்சிருக்கோம்.
கடந்த ஆண்டும் கொடுத்தோம். தொடர்ந்து சஹாபியாங்கிற பேர்ல நம்ம சஹாபிய பெண்களை போல அப்படிங்கிற ஒரு பெரிய பேராசையின் அடிப்படையில இந்த விருதுகளை தொடர்ந்து நம்ம கொடுக்கணும். இந்த வருடம் 2 பேருக்கு அந்த விருதுகளை இந்த அவையில தேர்ந்தெடுத்து வழங்குறதுல பெரிய சந்தோஷம். அதுல ஒருத்தவங்க நஜுலா அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்க வந்திருக்காங்க தானே, வாங்க. அவங்க யாரு அப்படின்னா, இந்த ரமலான்ல ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஊர்ல இருந்து இந்த பகுதியில இருந்து 300 பேருக்கு நோன்பாளிகளுக்கு ஏழைகளுடைய வீட்டை தேவையுடையவர்களுடைய வீட்டை தேடி கொண்டு போய் 300 பேருக்கு தினமும் சிறப்பு உணவு கொடுக்கப்பட்டது. இஃப்தார் உணவு, சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் கட்டா, கறி சேமியா, பொங்கல் சாம்பார், அப்புறம் இடியாப்பம், கறி குழம்பு, அப்புறம் காய்கறி பிரியாணி, அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் பொங்கல் சாம்பார் சொல்லிட்டேன், கோதுமை பரோட்டா, வெள்ளை குருமா, இன்னும் ஒண்ணு நெய்ச்சோறு, தால்ச்சா. வாங்கம்மா மேல வாங்க. அவங்க பொறுப்பெடுத்து அவ்வளவு 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 சிறப்பாக இத்தனை நாட்களும் கொண்டு போயிருக்காங்க. மீதம் இருக்க நாளையும் நிறைவு செய்ய அல்லாஹ் துணை செய்வான். கடினப்பட்ட நிலையில அவங்க வாழ்க்கையோட கஷ்டத்தை எல்லாம் கேட்டா, இவ்வளவு கஷ்டத்துல இப்படி நிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு கஷ்டத்திலையும் வாழ்வா சாவாங்கிற அவ்வளவு பெரிய போராட்டத்திலையும் தன்னோட மகளை சின்ன பிள்ளைய கைப்பிடிச்சு கொண்டு இங்க வந்து மார்க்க கல்வி படிப்பதற்காக தினமும் காலையில 7 மணிக்கு வந்துருவாங்க. சுபஹானல்லா. குரான் படிச்சு கொண்டு குரானுடைய விளக்கங்களை தானும் படிச்சு தன் பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்து செத்துரலாம் நாளைக்கு அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை. ஆனா ஹலாலா நிற்கும் போது, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வோட குரானை நோக்கி நகரும் போது அல்லாஹ் நமக்கு எந்த வாசல் வழியா பறக்கத் செய்வான்னு தெரியாது இல்லையா. அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையில வட்டி கடன் இருந்தது. இன்றைக்கு அந்த தொகையை நம்ம அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அவங்கள அந்த கடன்ல இருந்து மீட்டு கொண்டு வரோம். அல்லாஹ் அந்த பரக்கத்தை அவங்களுக்கு நாடி இருக்கிறான். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். சஹாபியா பெண்மணிக்கான விருதுல முதல் விருது அவங்களுக்கு நம்ம வழங்குறதுல பெரிய சந்தோஷம். இன்னொருத்தவங்க இந்த பக்கம் வாங்கம்மா. இங்க வாங்க, நில்லுங்க. இன்னொரு சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்ததுனால எல்லா சொந்த பந்தங்களையும் விட்டு வெளியேறி தனியா வர வேண்டிய சூழ்நிலை. பரவாயில்ல, அல்லாவுக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு குடும்பத்தை பிரியறதுங்கிறது பெரிய கஷ்டங்க. ஆனா அல்லாவுக்காக அந்த கஷ்டத்தை தாங்கிறது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது அவ்வளவு பெரிய பரவசம் தான் சொல்லுவேன் ஒரு இடத்துக்கு வரும்போது. அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து பல ஆண்டுகளாக இஸ்லாமிய சேவைகள், பல தாவாக்கள், பல பேர் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு வந்து காரணமாக இருந்த அந்த பணிகளை செய்து கொண்டு மருத்துவமனையில மிக கடினப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தூய்மை பணிகளையும் செய்து கொண்டு மிக சிறப்பாக எங்களோடு சேர்ந்தும் சில ஆண்டுகளாக தொடர்ந்து எப்ப எங்க வரணும், எந்த கடைக்கு போகணும், எங்க ஓடணும், என்ன வேலை செய்யணும், அத்தனையிலும் சமூக பணிகளை எங்களோட பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரியாக பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த 2 பேருக்கு சஹாபிய பெண்கள் விருதை வழங்குறதுல பசியாற்றுவோம் அறக்கட்டளை ரொம்ப சந்தோஷப்படுது. அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்துது. நீங்களும் உங்களுக்காக துவா செய்யுங்க. நாரே தக்பீர், சத்தமா. நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். என்னோட அம்மாவுக்காக நான் கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப போகும்போது இவங்க உம்மா வந்திருக்காங்க. அவங்க இங்க உட்காந்துருக்காங்க. நாங்க உட்காந்துருந்த தர ஃபுல்லா அப்படியே ஒரு ரத்தமும் சகதியுமா தண்ணி. என்ன அப்படின்னா இவங்க நடந்து வந்து கால் வீங்கி இருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப என்னாச்சு, காலுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அவங்களோட பிரச்சனைகளை சொல்றாங்க. அப்பதான் இந்த குழந்தைய பாக்குறோம். அப்ப சொல்றா, எல்லாருக்கும் நோம்புக்கு வந்து அரிசி எல்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு யாரும் தரல. அப்ப அல்லாஹ் தருவான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, அல்லாஹ் தருவான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு மாம்பழ கலர் ட்ரெஸ் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அதெல்லாம் கேட்டா ஐஸ் வாங்கி கொடுத்துட்டே தான் அந்த வீடியோல நாங்க பேசியிருப்போம். அப்ப நான் சொன்னேன், உனக்கு கண்டிப்பா வந்து மாம்பழ ட்ரெஸ் வாங்கி கொண்டு வந்து தரேன், உனக்கு நிச்சயமா கிஃப்ட் கொண்டு வந்து தரேன், உனக்கு அரிசியும் நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம், உங்க உம்மம்மாக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களால என்ன செய்ய முடியுதோ செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதோட ஞாபகமா அவளுக்கான ட்ரெஸ்ஸஸ், அவங்க உம்மம்மாக்கு செலவுக்கு அவங்களுக்கு மளிகை கிட்டு அதையெல்லாம் இங்க வச்சு கொடுக்குறாங்க. அல்லாஹ் இதை நம்மை கொண்டு கொடுக்க வச்சிருக்காங்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ். ஆக்சுவலா வந்து எப்பயுமே கஷ்டத்திலையும் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிற தாய்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் கஷ்டப்படுறேன், என் கஷ்டத்தை என் பிள்ளைகள் இனி படக்கூடாது, படிச்சாதான் அதுல இருந்து மீண்டு வர முடியும். என்னோட 3 ஆம்பளை பிள்ளைகளையும் படிச்சு டிகிரிக்கு கொண்டு வந்து கிராஜுவேட் ஆகி
செய்யற வேலை என்ன தெரியுமா? தோசைக்கு மாவாட்டி விற்கிறாங்க. நம்ப முடியுதா உங்களால? தோசைக்கு தெரு தெருவா போய் மாவாட்டி வித்து அதன் வழியா கிடைக்கிற லாபத்துல தோசை சுட்டு வித்து, இட்லி சுட்டு வித்து, மாவாட்டி கொடுத்து 3 பசங்களை கிராஜுவேட் ஆகி டிகிரி ஹோல்டர்ஸ் ஆக்கி நல்ல வேலைக்கு அனுப்பக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்பதான் இனிமேதான் அவங்க எல்லாம் வேலைக்கு போகணும். அவ்வளவு தூரம் தனியா நின்று கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கை தனியான போராட்டம். அவங்களோட 17 வருஷ ஹிஸ்டரியை கேட்கும் போது அவ்வளத்திலே நின்று அவங்க நம்ம கிட்ட கேட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு தள்ளுவண்டி இருந்ததுன்னா எனக்கு இது ஈஸியா இருக்கும்னு கேட்டாங்க. அப்ப இம்மிடியட்டா அவங்களுக்கான ஒரு தள்ளுவண்டியை செஞ்சு கொடுக்கணும். 3 ஆண் பிள்ளைகளையும் நல்ல வழியில செலுத்தி கிராஜுவேட் ஆகி டிகிரி ஹோல்டர்ஸ் ஆக்கி அதுல ஒரு பையனை குரான் ஹாஃபில் ஆக்கி குரான் மனனம் செய்ய வச்சு மார்க்க அறிஞராக்கி மாஷா அல்லாஹ் அந்த தாய் வந்திருக்காங்க. வலைக்கும் சலாம். அவங்களுக்கான டோக்கன் ஃபாத்திமா ஜலால், அவங்களுக்கு தள்ளுவண்டி அப்படிங்கிற ஒரு இதை எழுதி தந்திருக்கோம். இந்த வண்டி அவங்களுக்கு தான். அவங்கள்ட்ட இதை இன்னைக்கு ஒப்படைக்கிறதுல பெரிய சந்தோஷம். மிகப்பெரிய வாங்க, இந்த வண்டி உங்களுக்கு தான். இந்த பாத்திரங்கள் இது எல்லாமே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். உம்மு அமாரா கைப்பொருள் திட்டம் அப்படின்னு இந்த கைப்பொருள் திட்டத்துக்களை இன்னைக்கு இத்தனை பேருக்கு இந்த உதவிகளை செய்யறதுக்கு இறைவன் நமக்கு பாக்கியத்தை தந்தான். உதவி செஞ்ச அத்தனை பேருக்கும் துவா செய்வோம். இப்ப 10 பேரா கூப்பிட்டு நீங்க கிட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு பெருநாள் நோன்பு கிட்டு, ஒரு சேலை, ஒரு சர்பத் பாட்டில், இது 3 உங்களுக்கு கொடுப்பாங்க. அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு நிறைய துவா செஞ்சுட்டு அழகா எந்த வழி போக சொல்றாங்களோ அந்த வழி அழகா எந்த இடைஞ்சலும் இல்லாம எந்த சிக்கலும் இல்லாம அமைதியா 10 பேரா நம்ம வாங்கி கொண்டு நகரலாம். இந்த பெருநாள் உங்க எல்லாருக்கும் சிறந்த பெருநாளாக, இந்த நோன்புகள் உங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய அந்த நோன்புகளாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொண்ட பிள்ளைகளை நாம் அடைவதற்கும் இறைவன் நமக்கு அருள் செய்யட்டும். நம்மையும் இறைவன் மேலான சொர்க்கத்துல சேர்க்கட்டும்ங்கிற துவாவோட உங்களை எல்லாம் சந்திச்சதுலையும் உங்களோட செய்திகளை பகிர்ந்து கொண்டதுலையும் பெரிய சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.